வணக்கம். இது உங்கள் சேனல் கல்வி இலவசம். நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. இந்த வீடியோ முழுமையாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. இந்த வீடியோவில் 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு மிக முக்கியமானது. அதனால் மிக முக்கியமாக இருக்கிற வினாக்கள் எல்லாமே நீங்கள் திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். தேர்வுக்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் PGTRB தமிழ் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கும் பயனுள்ள வீடியோ இது. ஸோ முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். வினாத்தாள் 1. உடம்பிடை தோன்றி தோன்றனை அறுத்தனன் உதிரம் ஊற்றி உடல் உறிஞ்சிட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வார் இத்தொடரை கூறியவர். விடை கம்பர். விடை கம்பர். வினாயன் 2. பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். விடை ஒட்டக்கூத்தர். திருமங்கை ஆழ்வார் சொல்லணையில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கை ஆழ்வார் சொல்லணையில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழுங்கூற்றிருக்கை. திருவெழுங்கூற்றிருக்கை. 4வது வினா. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களில் கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். 5வது வினா. எறும்பும் தன் கையில் எண்சான் என பாடியவர் ஔவையார். எறும்பும் தன் கையில் எண்சான் என பாடியவர் ஔவையார். வினாயன் 6. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? திருப்பாவை. திருப்பாவை. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்கு வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர். 8வது வினா. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார் கினியார். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார் கினியார். கீழ்காண்பனவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அடியாருக்கு நல்லார். அப்போ எழுதியவர்கள் நச்சார், திருமலையார், தாமத்தர். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என பாடியவர் யார்? முடியரசன். விடை முடியரசன். வினாயன் 11. கோவலன் பொட்டால் என வழங்கப்படும் இடம்? கோவலன் கொலைகளப்பட்ட இடம். கோவலன் கொலைகளப்பட்ட இடம். 12வது வினா. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? வ ரா. பாரதிக்கு மகாகவி என்று பட்டம் கொடுத்தவர் வ ரா. பொருந்தாத இணையை தேர்க. சொல் பொருள். பொருந்தாதது மை மேம்பாடு. அப்போ சரியான விடைகள் மா அழகு, மீ உயர்ச்சி, மூப்பு. மா அழகு, மீ உயர்ச்சி, மூப்பு. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணன். 15வது வினா. வெப்பத்தடுகளத்து வேளங்களாயிரம் கொப்பத்தெருங்களிற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராசேந்திரன். விடை ராசேந்திரன். 16வது வினா. நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகல் பரார் பட்டார் நிருள் இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? இல்லறவியல். விடை இல்லறவியல். செய் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. செய்தவன். வினையாளனையும் பெயர் செய்தவன். 18வது வினா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான விடை இறப்பு நிகழ்வெதிர்வென்னும் முக்காலம் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. இறப்பு நிகழ்வெதிர்வென்னும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். விடைக்கேற்ற வினா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பொருந்தா இணையை கண்டறிக. சலவர் நல்லவர். பொருந்தாதது சலவர் நல்லவர். அப்போ சரியானது தினம் நாள். நெருதல் நேற்று. மாறன் மன்மதன். தினம் நாள். நெருநல் நேற்று. மாறன் மன்மதன். வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் வேர்ச்சொல் பற்று. 23வது வினா. நன்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். நன்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து, பவளம், மரகத, மாணிக்கம். 24வது வினா. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது? நுபுவத்து காண்டம். நுபுவத்து காண்டம். 25வது. வெள்ளைக்கு உறங்கும் வளநாடா வெள்ளை என்பதன் பொருள் யாது? வெள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளை என்பதன் பொருள் யாது?
சரியான விடை நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாடல். நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாடல். 26வது வினா மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமிகள் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம். விடை திருவாசகம். 27வது வினா ஆர்ப்பறவை அணித்திகழும் மணிமுரவல் அரும்பறவை இப்பாடலில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றுள் எது தவறானது? சீர் முரண் அமைந்துள்ளது என்பது தவறானது. அப்போ சரியானது சீர் மோனை அமைந்துள்ளது, சீர் இயைபு அமைந்துள்ளது, கீழ்கதுவாய் மோனை அமைந்துள்ளது. 28வது வினா தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். 29வது வினா திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓரினம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ. பெ.வி. கி.ஆ. பெ.வி. 30வது வினா தொண்டன் இட்டது வள்ளுகீர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிற்கு உறுதியான. விடை உறுதியான. 31வது வினா துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். 32வது வினா ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரம். க எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? காத்தல். ஸோ க என்பதன் சரியான விடை அரசன், காற்று, மயில். 34வது வினா சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசைட்ஃபுல் பர்சன். சலவர் டிசைட்ஃபுல் பர்சன். 35வது வினா அகர வரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்க. சரியான விடை சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. 36வது வினா செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. 37வது வினா கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித் தலை. வஞ்சித் தலை. 38வது வினா பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தெரிதினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. பரிந்து வெறுத்து. பரிந்து வெறுத்து. 39வது வினா மூதூர் எத்திணைக்குரிய ஊர். மருதம். மூதூர் மருதத்திணைக்குரிய ஊர். 40வது வினா பின்வருவனற்றுள் ஏறுபோதல் இனமிகள் எனும் விதிகளின்படி புணராதது செங்கடல். ஏறுபோதல் இனமிகள் என்பதின் விதிகளின்படி புணராதது செங்கடல். அப்போ சரியானது நெடுங்கடல், கருங்கடல், கருங்குயில். 41வது வினா பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை. அப்போ சரியானது வீரமாமுனிவர் பரமார்த்த குறுகதை. வீரமாமுனிவர் பரமார்த்த குறுகதை. தெய்வநேய பாவாணர் தமிழர் திருமணம். தெய்வநேய பாவாணர் தமிழர் திருமணம். திருவிக்க சைவத்திரவு. திருவிக்க சைவத்திரவு. 42வது பின்வருவனற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. சண்டை வயல். சண்டை வயல். 43வது அழுதடியடைந்த அன்பர் என்ற தொடர் யாரை குறிக்கிறது? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். என்றுமுள்ள தென்தமிழ் என்னும் தொடரை இயற்றியவர் யார்? கம்பர். விடை கம்பர். 45வது வினா பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு. பருமணி பகரா நெர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் மேகம். 46வது கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? சரியான விடை மா விலங்கு. மா விலங்கு. 47வது ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். ஷெல்லிதாசன் என்று கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். 48வது வினா குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? நீலகேசி. விடை நீலகேசி. 49வது வினா விடை தீர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணி. 30வது வினா திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? ராஜாஜி. விடை ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்ட அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? டி.கே. சிதம்பரம். விடை டி.கே. சிதம்பரம். 52வது வினா திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. எனது இலங்கை செலவு. 53வது வினா மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர்? மூசிகீரனார். மன்னன் உயிர்த்தலை மலர்தலை உலகம் என பாடியவர் மூசிகீரனார். 54வது வினா சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள 6 கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது? திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணம். 55வது வினா பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். விடை திருஞான சம்பந்தர். 56வது வினா சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணை நல்லூர். திருவெண்ணை நல்லூர்.
57வது வினா, எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர்? தருமு சிவராமு. தருமு சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர்? ந. பிச்சமூர்த்தி. ந. பிச்சமூர்த்தி. 59வது வினா, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர்? குமாரகுருபரர். குமாரகுருபரர். 60வது வினா, இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர்? சீர்காழி சி. ரா. அரங்கநாதன். சீர்காழி சி. ரா. அரங்கநாதன். 61வது வினா, தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை? 36 படலங்கள். 36 படலங்கள். பொறுத்துக. முடியரசன். காவியப்பாவை. முடியரசன். காவியப்பாவை. சச்சிதானந்தன். ஆனந்தத்தேன். சச்சிதானந்தன். ஆனந்தத்தேன். குமரகுருபரர். சகலகலா வள்ளிமாலை. சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன். மாங்கனி. கண்ணதாசன். மாங்கனி. வினா எண் 63. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? அகரு. அப்போ சரியான விடை அலர் முகை வி. 64வது வினா, மருமக்கள் வழிமான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி. விடை கவிமணி. 65வது வினா, கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல எனும் உவமையை உணர்த்தும் பொருள் யாது? துன்பம். விடை துன்பம். 66வது வினா, அகர வரிசையின்படி சொற்களை செயல்படுத்தி சீர் செய்க. வைகள் வைகளும் வைகரை வைகுதல். வைகள் வைகளும் வைகரை வைகுதல். வாக்கியங்களை கவனி. கூற்றியே. எடுத்துக்காட்டு, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம் ஆர். ஒருவர் கூறுவதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு. இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். இது சரியான விடை. இவற்றுள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. 68வது வினா, இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. திட்பம். 69வது வினா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு. தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு. 70வது வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது வெய்யோன் திங்கள். வெய்யோன் திங்கள். அப்போ சரியானது சுவடி நூல் செட்டு சிக்கனம் சிந்தை உள்ளம். 71வது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழர் தமிழறிந்தவரிடம் தமிழில் பேசுதல் தனிமிகு பண்பாகும். தமிழர் தமிழறிந்தவரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். வினா 72. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம்? பழமொழி 400. பழமொழி 400. 73வது வினா, எவ்வகை வாக்கியம்? மாணவன் படித்தான் படித்திலன். எதிர்மறை தொடர். மாணவன் பாடம் படித்திலான். எதிர்மறை தொடர். 74வது வினா, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இன எதுகை? விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக தமக்குள்ளே பழங்கதைகள் சொல்லுவதிலோர் மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது எது? தமிழருக்கு பெருமை தராதது எது? விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி. இரட்டை பிசிரா பிரிந்திரிசி. இரட்டை கிளவி. 76வது வினா, விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா. இரட்டிற் பிரிந்திசையாதது எது? 77. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என்று பாடியவர்? மருதகாசி. விடை மருதகாசி. 78வது வினா, கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? கொய்யாக்கனி. அப்போ அவர் இயற்றியது ஆயிரந்தீவு, அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி. 79வது வினா, ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? தேன்மலை. விடை தேன்மலை. 80வது வினா, தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? நம் ஆழ்வார். 81வது வினா, உமர் கய்யாம் ருபாயத் என்னும் பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. நான்கடி செய்யுள். ருபாயத் நான்கடி செய்யுள். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. தொழிற்பெயர் அல்லாதது தொல்லை. இப்போ தொழிற்பெயர் இதெல்லாம் பாருங்கள். ஆளுகை, போக்கு, தொழுகை. 83வது, செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிப்பிக்கப்பட்டது. தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிப்பிக்கப்பட்டது. 84வது, குணமென்னும் குன்றேறி நின்றவர் வெகுளி. கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகையாவது? குணமென்னும் கணமேயும். குணமென்னும் கணமேயும். 85வது வினா, வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சி தொடக்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. தனி வாக்கியம். விடை தனி வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிரன் பெருவெழுதி தொகுப்பித்தான். அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். 87வது, பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. செய்வினை. பண்புத்தொகை செய்வினை. நெறியினால் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை. 89வது, சரியானவற்றை தேர்க. பொருள் திணை. சரியானது எதிரோன்றல். செவ்வாகை.
சரியான பொருத்தம். ஏ செருவென்றது வாகை, எயில் காத்தல் நொச்சி. இது 2 இணையும் சரியானது. பிரித்தெழுதுக. நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய். 91வது நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் குறுந்தொகை. 92வது வினா கடலில் கரைந்த பெருங்காயம் போல. இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் வீணாதல். 93வது வினா தெருநிலவினை ஏற்றத்தை எடுத்து எழுதுக. நடந்து வந்தான். பொறுத்துக. கை ஒழுக்கம். நோ கைப்பாற்றல். துன்பம். நோ துன்பம். யா ஒரு வகை மரம். வௌ கைப்பாற்றல். ஈற்றியலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. நேரிசை ஆசிரியப்பா. 96வது வினா சோவியத் அறிஞர் டால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர். சரியான விடை காந்தியடிகள். கவி காளமேகம் எந்த சமயத்திற்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனார் இதழ் பெயரை தேர்ந்தெடு. தமிழ்ச்சிட்டு. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. தமிழ்ச்சிட்டு. மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. கற்றது மறவாமை. இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக. வழிக்கரை 6ஆம் வேற்றுமைத் தொகை. கரகமலம் உருவகம். பொங்குகடல் வினைத்தொகை. உருவேனில் உரிச்சொற்றொடர். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.